வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். பச்சை பிள்ளையாயிலும் கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழப்படுகின்றே. வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றே. அஞ்சாதே என்று காத்து வருகின்றே. அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உயிர்த்த அந்த பெருவிழாவை கொண்டாடிய பிறகு இது உயிர்ப்பின் காலத்தில் 3ஆம் ஞாயிறை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை தருவதற்காக வருகிறார் என்று வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அந்த அனுபவத்தை பெற வேண்டி நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும் பிரேம்குமார், அலெக்சாண்டர் ஆகியவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிபடியாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அதே வேளையில் இந்த நாளிலே நாம் கொரோனா இந்த தொற்று கிருமியினாலே அவதிப்படுகின்ற அனைத்து மக்களையும், எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக இறைவனுடைய ஆசிரியை வேண்டுவோம். இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மழைக்காகவும் நன்றி சொல்வோம். வளர்ந்து வரும் இந்த சூடான ஒரு சூழ்நிலையிலே நமக்கு அந்த அனலை குறைக்கின்ற வகையிலே இன்று விடிய காலையிலே நல்லதொரு மழையையும் இறைவன் தந்திருக்கிறார். ஆசீர்வாதமாக நமக்கு வந்திருக்கின்றது. அதற்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். உயிர்ப்பின் காலம் 3ஆம் ஞாயிறான இன்று எம்மாவுஸ் சீடர்களைப் போல உயிர்த்த இயேசுவுடன் வழி நடந்து இத்திருப்பலியில் பங்கேற்க இயேசு சீடர்களாகிட இறை மக்கள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரின் சாட்சியாக இவ்வுலகில் வலம் வர இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. எம்மாவுஸ் சீடர்கள் போல் வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழாமல் இறை நம்பிக்கையே நம் வாழ்வு என்பதை உணர்ந்திட மனிதன் சுவாசிப்பதால் மட்டும் உயிர் வாழ்வதில்லை, மாறாக அவன் நம்பிக்கையை சுவாசிப்பதாலும் உயிர் வாழ்கிறான். எம்மாவுஸ் சீடர்களுடன் பந்தி அமர்ந்தபோது அங்கிருந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. இயேசு எப்போதும் நம்மிடம் இருப்பதை ஆசீர்வதித்து நம்மை தன்னுடைய நலன்களால் நிரப்பக்கூடியவர். எனவே குடும்பமாக இணைந்து இயேசுவிடம் எங்களோடு தங்கும் ஆண்டவரே என மன்றாடி நம் வாழ்வில் எந்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் வரத்தை இத்திருப்பலியில் உயிர்த்த இயேசுவிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி, நீங்கள் எல்லாம் உங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த பலியிலே பங்கேற்க இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த திருப்பலியிலே நாம் தகுந்த விதமாய் பங்கேற்க
நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனமருந்தி இறைவனுடைய இரக்கத்தை இப்பொழுது மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகில்
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22, 23. பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் வேறு வகை கொள்கிறது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்தினின்று ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூதனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தன் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திலிருந்து ஒப்புவிக்க மாட்டீர்.
அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறுகின்றார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். அதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தன் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்களும் காண்பதும் கேட்பதும் அதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, வாழ்வின் விடியை நாங்கள் அறியச் செய்தோம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்யும். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவைக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொழியை காண விடமாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்வீர். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாயரிடத்தில் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளின் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 24, இறை திருவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பாய் என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவை எல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவில் மிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிய பிறகு இது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கா காலத்தினுடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள், முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து பேதுரு பெந்தெகொஸ்தே நாளிலே அவர் எழுந்து நின்று அந்த யூத மக்களை பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த பேதுரு இப்பொழுது தைரியமாக பேசுகிறார். நீங்கள் கொலை செய்த அவரை, நீங்கள் கொலை செய்த இயேசுவை இந்த மரணத்தின் பிடியிலே வைக்க முடியவில்லை. அவர் மரணத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு தைரியமாக அவர் போதிப்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. இரண்டாவது வாசகம் இந்த வார நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பேதுருவுடைய அந்த முதல் திருமுகத்திலிருந்தே எடுக்கப்பட்ட அந்த பகுதியிலே மீண்டுமாக அவர் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை பற்றி, அதனால் நமக்கு வருகின்ற அந்த நம்பிக்கையை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துச் சொன்னது. இன்றைய வாசகங்களில் மிக முக்கியமான ஒரு வாசகம் நற்செய்தி வாசகம். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு மிக அருமையான செய்தியை இந்த சூழ்நிலையிலே, இந்த காலகட்டத்திலே நமக்கு தருகின்ற ஒரு வாசகமாக இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகம் அமைகிறது. எம்மாவூஸ் அனுபவம் என்று இதை சொல்வார்கள். தியானம் செய்வதை எம்மாவூஸ் அனுபவம் என்று சொல்வார்கள். இறை அனுபவத்தை பெறுவதை எம்மாவூஸ் அனுபவம் என்று சொல்வார்கள். இது எதற்காக எம்மாவூஸ் அனுபவம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, 2 சீடர்கள், இயேசுனுடைய 2 சீடர்கள், எருசலேமிலே எல்லாம் முடிந்துவிட்டது. அவர் ரோமை சாம்ராஜ்யத்தை சரித்துவிட்டு அவர் ஒரு அரசராக வருவார் என்றுதான் பல சீடர்கள் நினைத்து அவர் பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு, யாரை அவர்கள் பின்பற்றி சென்றார்களோ அந்த இயேசு இப்பொழுது கொடூரமான ஒரு சாவுக்கு உட்படுத்தப்பட்டார், இறந்து விட்டார். ஆக வெற்றி வீரராக வருவார், அரசராக வருவார் என்று நினைத்த அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டன. அவர் வீழ்ந்து விட்டார், வீழ்த்தப்பட்டார், அவர் தோல்வி அடைகிறார். இதுதான் அவர்களுக்கு தெரியும். பல சீடர்கள் அனுபவத்தை பெறவில்லை, உயிர்ப்பின் அனுபவத்தை பெறாத ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட 2 சீடர்கள் தான் எருசலேமிலிருந்து எம்மாவூசுக்கு பயணமாக போகிறார்கள். எதையெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள்? ஆஹா, நாம் என்னவெல்லாம் நினைத்தோம், எப்படியெல்லாம் கற்பனைகளை கோட்டையாக நாம் கட்டினோம், இவரை நாம் பின்பற்றி செல்கிறோம், இவர் அரசராக வருவார், இவர் பேசுவதையெல்லாம் செய்வார், எதையெல்லாம் இவர் போதிக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு அரசராக இருந்து மக்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பார், ஒரு புது வாழ்க்கை, புதிய உலகம் ஒன்றை உருவாக்குவார் என்றல்லவா நாம் நினைத்தோம். ஆனால் இவரோ இப்படி தலைமை குருக்களுடைய கையிலே அவர் காற்று போன பலூனை போல போய்விட்டார், ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். அதுவும் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு அவமான மரணத்தை இவர் சந்தித்து விட்டாரே, நமக்கெல்லாம் இது ஒரு அவமானமாக இருக்கிறது, நமக்கெல்லாம் ஒரு தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்தவர்களாக அந்த 2 சீடர்கள், அதில் ஒருவருடைய பெயர் சொல்லப்படுகிறது, கிளியோப்பா. ஆகிய இந்த 2 பேரும் எம்மாவூஸ் நகரை நோக்கி செல்கிறார்கள். தங்களுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சே என்று சொல்லி அவர்கள், உங்கள் ஒளியில் சொல்லணும்னா வட போச்சே என்று அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் தான் இயேசு அவர்களோடு வழிபோக்கரை போல சேர்ந்து கொள்கிறார். அவரும் அவர்களோடு பயணம் செய்பவரை போல சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்து கொண்டுதான், என்ன பேசிக்கொண்டே வருகிறீர்கள் என்று அவரிடம் கேட்கிறார். அவர்கள் சொன்னாங்க, எருசலேமிலிருந்து வர்ற, நீயும் வர, நாங்களும் வரோம். இந்த நாட்களிலே எருசலேமில் என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரியே நீ பேசுறியப்பா, என்னெல்லாம் நடந்தது, எத்தனை பேர் அவரை நம்பி இருந்தார்கள், ஆனால் அவர் இப்படி ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்.
வெற்றி வீரராக அரசராக வருவார் என்று நினைத்தவர் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விட்டாரே என்று சொல்லி அவர் இயேசுடைய வாழ்விலே அந்த நாட்களிலே நடந்த நெகட்டிவ் அதை மட்டும்தான் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். அதைத்தான் எடுத்து சொல்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னெல்லாம் நல்லதெல்லாம் பேசினாரு, ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க படுபாவைங்க என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இறை வாக்கினர்கள் இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கி கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சிறிது சிறிதாக புரிந்து கொள்ள, ஆமாம், எங்களை சார்ந்த பெண்கள் கூட போய் அவர் உயிர்த்து விட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்களை சார்ந்த அந்த திருத்தூதர்கள் கூட உயிர்த்ததை பார்க்கவில்லை என்றாலும் வெற்றி கல்லறையை பார்த்ததாக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நம்பலை, அவங்களே கூட நம்பாம தான் இருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அதன் பிறகு இயேசு சிறிதாக அவர்களுக்கு எல்லா விளக்கங்களையும் எடுத்துச் சொல்கிறார். அப்பொழுது கூட அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ள முடியாத வகையில் அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தன என்று இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். கடைசியாக எப்பொழுது ஒரு தாயை போல அவர்களோடு சேர்ந்து கொண்ட இயேசு ஒரு தாய் அன்பை அந்த டேபிளில் தான், உணவு பரிமாறுகின்ற அந்த இடத்திலே தான் அவர்களோடு அவர் அப்பம் பிற்கின்ற பொழுது அவரை அறிந்து கொண்டார்கள். அப்பம் பிற்கின்ற பொழுது அவரை புரிந்து கொள்ளார்கள். ஓ, இவர். அதன் பிறகு அவர் மறைந்து விடுகிறார். அவர்கள் தெளிவு பெற்ற பிறகு இயேசு அவரிடமிருந்து மறைந்து, அதன் பிறகு பேச ஆரம்பிக்கிறார்கள். இவர் வழியிலே நமக்கு இறை வாக்குகளை எல்லாம் எடுத்து சொன்ன பொழுது நம்முடைய இதயம் பற்றி எரியவில்லையா என்றெல்லாம் அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் நம்புகிறார்கள். அதுவரை எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் என்று பொழுது சாய்ந்து விட்டது, இருட்டி விட்டது, ஆகவே இனி நாம் பயணம் செய்ய முடியாது, எங்களோடு தங்கும் என்று சொன்ன அவர்கள் அன்றைக்கு இரவு தங்கவில்லை. அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்களால் தங்க முடியவில்லை. இரவானாலும் கூட அவர்கள் அந்த இரவோடு இரவாக மீண்டுமாக எருசலேமுக்கு வருகிறார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, அதுதான் இறை அனுபவம் பெற்றவருடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது. நாமெல்லாம் அத்தகைய ஒரு இறை அனுபவங்கள். இன்றைக்கு அந்த நம்பிக்கை எழுந்து போன சீடர்களைப் போல, சீடருடைய வாழ்க்கையைப் போல, சீடருடைய இதயங்களைப் போல இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்பிக்கையை இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 30 நாள் கடந்து விட்டது. மே மாதம் 3ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பல வதந்திகள். இது செப்டம்பர் வரைக்கும் போகுமா, ஆகஸ்ட் வரைக்கும் போகுமா, ஜூலை வரைக்கும் போகுமா? ஒருவேளை நம்ம பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸ்கூல் இல்லைப்பா, டீச்சர்ஸ் கூட தான் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனாலும் வீட்டிலேயே கட்டுண்டு இருக்கக்கூடிய நிலைமை என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து போய், நேற்று கூட என்ன ஒருத்தர் கேட்டார், இது எப்படி, இதுக்கு என்ன முடிவு நமக்கு தெரியாது. எல்லாரும் கடவுளை பார்த்து விண்ணகத்தை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்த வேண்டிய ஒரே ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த எம்மாவூஸ் சீடர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இயேசு அவளோடு சேர்ந்து கொண்டார். நாம் கண்களை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தினோம் என்றால் அவர் வருவார், நம்மோடு சேர்ந்து கொள்வார். இந்த சூழ்நிலையிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை தேடி இயேசு வருவார். எம்மாவூஸ் சீடர்களோடு சேர்ந்து கொண்ட அந்த இயேசு உங்களுக்கு இறை அனுபவத்தை தருவதற்காக இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களிலே வந்து அவர் தங்கப் போகிறார். நாம் செய்ய வேண்டியது, எங்களோடு தங்கும். அந்த எம்மாவூஸ் சீடர்கள் கேட்டார்கள், எங்களோடு தங்கும், இருண்டு விட்டது, எங்களுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம். நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எங்களோடு தங்கும். அந்த ஜெபம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று நாம் சொன்னோம் என்றால் கண்டிப்பாக இயேசு நம்மோடு தங்குவார், நம்முடைய குடும்பத்தோடு தங்குவார், நமக்கு இழந்து போன நம்பிக்கையை எல்லாம் மீண்டுமாக புதுப்பித்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். விரைவிலே நம் அனைவருக்கும் ஒரு புது வாழ்வு கிடைக்க வேண்டும், புது நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்று, நம்முடைய வாழ்விலே ஒளியேற்றப்பட வேண்டும், பழைய இயல்பு நிலையை நாம் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்.
வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்பிக்கை அறிக்கையை நீங்கள் பாடி இதை உங்களுடைய புதுப்பித்துக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராம் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை தேடுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்ப்பு நம் அனைவருக்கும் நம்பிக்கையை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இயேசுடைய உயிர்ப்பு காலம் பாஸ்கா காலத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நம்பிக்கையை மீண்டுமாக ஆழப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த கடினமான சூழ்நிலையிலே நமக்கு தேவையான வரங்களுக்காகவும் இப்பொழுது ஜெபிப்போம். உம் வார்த்தைகளால் எம் உள்ளத்தை திறந்த இறைவா, எமது திரு அவையில் உள்ள திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் உள்ளங்கள் உமது இறைவார்த்தையால் பற்றி எறியவும், திருப்பள்ளியின் இறைவனை கண்டுகொள்ளவும், அவரின் சாட்சிகளாக வளர வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். உம்மை கண்டுகொள்ள எம் இதயத்தை திறந்த எம் இறைவா, எம் வாழ்வில் உம் வார்த்தைகளாலும் நீ செய்யும் அற்புதங்களாலும் எங்கள் குடும்பத்தில் இறை நம்பிக்கை மேன்மேலும் வளரவும், எம்மாவு சீடர்களை வழிநடத்தி அவருடன் தங்கியது போல எம் இல்லங்களில் எம் உள்ளங்களில் தங்கி எங்களுக்கும் உம் ஆசீர் வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் கொரோனா தொற்று கிருமியின் நாச வேலை விரைவிலே முடிவடைய வேண்டும், அதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களது தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இந்த அருமையான நாளிலே எங்கள் அனைவருக்கும்
புதிய நம்பிக்கையை தருவதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்றைய எம்மாவூஸ் சீடர்களோடு ஒரு தாயை போல நீர் பயணம் செய்து அவருடைய சந்தேகங்களையும் நம்பிக்கையின்மையெல்லாம் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்து அது அந்த எம்மாவூஸ் சீடர்களுக்கு தாய் பாசத்தோடு அப்பத்தையும் பிட்டு கொடுத்து அவருடைய நம்பிக்கையை புது நம்பிக்கையாக மாற்றினீர். அதே போன்று இந்த நம்பிக்கை இழந்து வாழுகின்ற எங்களுக்கும் புது வாழ்வை தாரும். விரைவிலே நாங்கள் அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே சகோதர சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இணையாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியனை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்களித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியவின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையே என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த ஒரே கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனை நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். வாழ்வளிக்கும் வழியிலே இறைவா, சிறப்பாக இதோ இந்த இக்கட்டான சூழ்நிலை பசியால் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எல்லாம் முது ஆசிரியனாலே அவர்கள்
தேவையான உணவை பெற்றிட வேண்டும் என்றும் மிக விரைவிலேயே இந்த கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்திலிருந்து நாங்கள் அனைவரும் விடுபட்டு ஒரே மனதோராய் உம்மை புகழ்ந்தேற்று அருள் புரிவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நம்பிக்கையோடு அவரே நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் பயமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமிகு இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரவிறக்கத்தால் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையெல்லாம் போக்க வந்தவர். இவரை எம்மாவோ சீடர்களோடு தன்னையே இணைத்து கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களையும் அவருடைய நம்பிக்கையின்மையையும் போக்கி புது வாழ்வை அவர்களுக்கு தந்து அவர்கள் மூலமாக திருத்தூதர்களுக்கும் புதிய நம்பிக்கையும் புது வாழ்வையும் தந்தவர். நம்முடைய வாழ்விலும் புது வாழ்வை
புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். பாடங்களே, வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் திருப்பலியிலே பங்கேற்கிறோம். ஆனால் நன்மை வாங்க முடியவில்லை என்று ஏற்றம் வேண்டாம். நாம் ஆசை நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய விருப்பத்தினாலே ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். சுருக்கமான உத்தமன சாவந்தரத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, எங்களுடைய உள்ளத்திலே வாங்கிக் கொள்வதற்கு எவ்வளவோ ஆசை மேல் ஆசையாக இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே உம்மை வாங்க முடியாத, உம்மை எங்களுடைய நற்கரணையின் வழியாக எங்களுடைய இதயங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் உம்மை நாங்கள் எங்களுடைய இதயத்திற்கு வரவேற்கிறோம். அன்றைய அம்மா சிலர்கள் எங்களோடு தங்கும் என்று சொன்னதைப் போல எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே வாரும், வந்து எங்களுடைய உள்ளத்திலே தங்கும் ஆண்டவரே. எங்களுடைய இல்லங்களிலே வந்து தங்கும், எங்களுடைய குடும்பத்திலே வந்து தங்கும். எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற இந்த தொற்று கிருமியிடமிருந்து எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு புது வாழ்வை தந்திடும். நீர் உயிர்த்தெழுந்ததைப் போல நாங்களும் இன்றைய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லுங்கள். இறை நன்மை வாங்கிய பின் செபம். என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை மறவாதிருக்க நீர் என்னோடு உடனிருந்து தேவை எவ்வளவு எளிதாக உம்மை கைவிட்டு விடுகிறேன் என்பதை நீர் அறிவீர். என்னோடு தங்கும் ஆண்டவரே, ஏனெனில் நான் வலு இல்லாதவன். அடிக்கடி நான் தவறி விழாமல் இருக்க உமது ஆற்றல் எனக்கு தேவை. என்னோடு தங்கும் ஆண்டவரே, எனக்கு வாழ்வே நீர்தான். நீர் இல்லை என்றால் என் வாழ்வில் எழுச்சி இல்லை. என்னோடு தங்கும் ஆண்டவரே, நீரே என் ஒளி. என்னோடு நீர் இல்லை என்றால் நான் இருளில் மூழ்கி இருக்கின்றேன். உமது சித்தம் எதுவென எனக்கு காட்ட என்னோடு தங்கும் ஆண்டவரே, உமது குரல் கேட்டு உம்மை பின் செல்ல என்னோடு தங்கும் ஆண்டவரே. இறுதி வேளையில் திருவிருந்து வழியாக இல்லை என்றாலும் உமது அன்பு அருள் மூலமாக என்னோடு தங்கும் ஆண்டவரே. தெய்வீக ஆறுதலை நான் கேட்கவில்லை, ஏனெனில் அதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் உமது உடனிருப்பு என்ற பெருங்கொடையை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னோடு தங்கும் ஆண்டவரே, ஏனெனில் உம்மையே நான் தேடுகிறேன். உமது அன்பு, உமது அருள், உமது திருவுளம், உமது இதயம், உமது உள்ளம், இவைகளையே நான் நாடுகிறேன். மேலும் மேலும் உம்மை அன்பு செய்வதை தவிர வேறு எதையும் நான் கேட்கவில்லை, ஏனெனில் உம்மையே நான் அன்பு செய்கிறேன். இவ்வுலகில் என் முழு உள்ளத்தோடு உறுதியான அன்பால் உம்மை அன்பு செய்வேன். எல்லா காலமும் தொடர்ந்து உம்மை முழுமையாக அன்பு செய்வேன். ஆமென். நன்றியுடன் மன்றாடுவோம். அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள்.
அல்லேலூயா. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரியை பெறுவதற்காக நாம் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் ஊரடங்கு பிறகு நம் ஆலயத்திலே சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதற்காகவே தொடர்ந்து நீங்களும் ஜெபித்து வாருங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைவதாக.